எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். திமுகவை போல விஜயும் வன்னியர்களுக்கு எதிரான ஒரு அரசியலை கையில் எடுத்திருக்கிறார் அப்படின்னு ஒரு மாபெரும் ஒரு குற்றச்சாட்டு வன்னியர் சமூகத்துக்கிட்ட இருந்து எழுந்திருக்கு. அந்த சம்பவம் உண்மையா பொய்யான்ற விஷயத்தை தான் ஒட்டுமொத்த வன்னிய சத்திரிய சொந்தங்களுக்கும் விமல்வர்மன் எடுத்து சொல்ல வந்திருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளை தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று தற்பொழுது ஆட்சி அமைக்க முடியாம கடந்த 4 நாட்களாக திணறிட்டு இருக்கிறாங்க. அந்த திணறுதல்ல பல கட்சிகளோட கூட்டணி பேரத்தையும் முன்னெடுத்து எல்லா கட்சிகளோட கூட்டணி பேரத்தை முடித்து 118 தொகுதிகளோட பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கான வேலையை பண்ணிட்டாங்க விஜய் அவர்களுடைய கட்சி. இதனால கண்டிப்பாக இன்னும் ஓரிரு நாட்கள்ல விஜய் அவர்கள் முதல்வராக ஆக போறாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுல என்ன நமக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கு அப்படின்னா, 2026 சட்டமன்ற தேர்தலை அணுகும் பொழுது ஒட்டுமொத்த மக்கள் கிட்டையுமே திமுக ஒரு தீய சக்தி, அந்த தீய சக்தியை ஒட்டுமொத்த தமிழகமே புறக்கணிக்கணும், அந்த தீய சக்தியோட கூட்டணி வச்சிருக்கிற அனைத்து கட்சிகளுமே புறக்கணிக்கணும் அப்படின்னு ஒரு புறம் விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டாரு. இன்னொரு புறம் திமுகவும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் விஜய் அவர்களை எவ்வளவு தூரம் விமர்சனம் பண்ண முடியுமோ தற்கூரி கூட்டத்தை கையில வச்சுக்கிட்டு விஜய் அவர்கள் அரசியலை முன்னெடுக்கிறார் அப்படின்னு பலவிதமான விமர்சனங்களை திமுக தரப்புல இருந்தும் திமுகவோட கூட்டணி கட்சிகள் பேசிச்சு. குறிப்பா திருமாவளவன் RSS பெற்றெடுத்த கை குழந்தை தான் தமிழக வெற்றி கழகமும் விஜயும். அதனால அந்த சனாதன சக்திகளோட தமிழக வெற்றி கழகம் இருக்கு, அந்த கட்சிக்கு ஒருபோதுமே பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் யாரும் வாக்களிக்க கூடாது அப்படின்னு பல பிரச்சாரங்களை மேற்கொண்ட திருமாவளவனை நேரடியாக போய் சந்திச்சு கூட்டணிக்குள்ள கூப்பிட தெரிஞ்ச விஜய் அவர்களுக்கு சரிங்க, பட்டியல் சமூகத்துக்கான அதிகாரத்தை நான் கொடுக்க போறேன் அப்படின்னு அவர் முன்னெடுத்த வரைக்குமே சரிதான், அதை நம்ம தப்பாவும் பார்க்க வேண்டாம், திருமாவளவனை கூப்பிட்டோம், அதுல பிரச்சனையே கிடையாது. தமிழகத்துடைய இன்னொரு பெரும்பான்மை சமூகமாக பட்டியல் சமூகம் இருக்கிறதுனால அந்த சமூகத்துக்கான அரசியல் தேவை இருக்கு, அந்த சமூகத்துக்கான அதிகார தேவை இருக்கு. அவங்களும் எத்தனை ஆண்டு காலம் தான் திமுக கிட்ட அடிமையாவே இருப்பாங்க, அங்கிருந்து அரசியல் அதிகாரத்தை நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு பேசின வரைக்கும் பிரச்சனை இல்லை, கூட்டணி கூப்பிட்ட வரைக்கும் பிரச்சனை இல்லை. நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இதே வன்னியர் சமூகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் 8% மேல விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க. வன்னியர்கள் சாதி பார்க்காம விஜய் அவர்கள் வந்தா நல்லது செய்வார் அப்படின்ற எண்ணத்தோட தான் அந்த மனநிலையில 8% மேல வன்னியர்கள் வாக்கு செலுத்தியிருக்காங்க. அப்படியாப்பட்ட வன்னியர் சமூகத்தை தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகத்துக்கு பிரதிபிம்பமா இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை அட்லீஸ்ட் விஜய் அவர்கள் சந்திச்சோ இல்ல விஜய் அவர்கள் ஒரு கடிதம் மூலமாகவோ அன்புமணி அவர்களுக்கு கேள்வியை முன் வச்சிருக்கலாம்ல, நீங்க எங்களுக்கு நீங்க கூட்டணி வரணும், எங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும், நீங்க 4 தொகுதிகளை வெற்றி பெற்று இருக்கீங்க, எங்களுடைய ஆட்சியில உங்களுக்கும் பங்கு கொடுக்குறோம், அதிகாரத்தை கொடுக்குறோம், நீங்களும் எங்களோட சேருங்க, வளமான ஒரு தமிழகத்தை முன்னெடுக்கலாம், திராவிட கட்சிகளுக்கு எதிராக நாம ஒரு நல்ல ஆட்சியை செய்யலாம் அப்படின்னு விஜய் அவர்கள் முன்னெடுத்திருக்கலாமா வேண்டாமா? நான் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்ட ஒட்டுமொத்த வன்னியர்களும் இந்த கேள்வியை முன்வைக்கலாமா வேண்டாமா? நான் எல்லாரும் பார்த்து அந்த கேள்வி கேட்கிறேன். அதாவது பட்டியல் சமூகத்துக்கான அதிகாரம் நான் கொடுக்க போறேன் அப்படின்னு திருமாவளவன் அவர்களை சந்திச்சு திருமாவளவன் அவர்களை போல விமர்சனத்தெல்லாம் அன்புமணி அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் விஜய் அவர்கள் மேல வைக்கல. கரூர் சம்பவத்தில இருந்து அவர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து ஏன் இந்த தேர்தல் பிரச்சாரம் வரைக்குமே எந்த ஒரு பெரும் விமர்சனத்தையும் விஜய் அவர்கள் மேல அன்புமணி அவர்கள் வைக்கல, பாட்டாளி மக்கள் கட்சியும் வைக்கல. ஆனா விமர்சனங்களை வச்ச மிக மிக தாழ்ந்த விமர்சனங்களை எள்ளி நகையாடிய திருமாவளவனோட சிபிஎம்மோட சிபிஐயோட காங்கிரஸோட கூட்டணி வைக்க தெரிஞ்ச விஜய் அவர்களுக்கு பாமக மேல ஒரு வெறுப்பும் பாமக மீது ஒரு வன்மம் இருந்து அந்த கட்சியை கூட்டணிக்கு கூப்பிடல அப்படின்னா இது பாமகவை கூப்பிடல அப்படின்றதுக்கு அர்த்தம் கிடையாது, வன்னியர்களை கூப்பிடலன்றதுதான் அர்த்தம். வன்னியர்களுக்கு எதிரான அரசியலை எப்படி இந்த கூட்டணி கட்சிகளை வச்சுக்கிட்டு திமுக எவ்வளவு பெரிய வேலையை பார்த்ததோ அதே வேலையை தற்பொழுது ஸ்டாலினை தவிர்த்து விஜய் அவர்கள் செய்ய போறார். வன்னியர்களுக்கு எதிரான அரசியல், வட தமிழகத்துல வன்னியர்களுக்கு எதிரான ஆட்சி அப்படின்ற எண்ணத்தோட தான் விஜய் அவர்கள் செயல்படுறாரா அப்படின்றதுதான் பெரும் கேள்வியாவே முன்வைக்கிறேன். பாமகவை கூப்பிடலன்றதே
ஒட்டுமொத்த வன்னியர்களையுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க புறக்கணிப்பு செய்வதற்கான ஒரு கேள்விதான் அது. உண்மையா இல்லையா? உண்மைதானே? நம்ம கேட்கறது சரியா இல்லையா? 8% மேல ஓட்டு போட்ட வன்னியர்களுக்கு புத்தியும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இருந்தா இன்னைக்கு நாம பாட்டாளி மக்கள் கட்சி 18 தொகுதிகளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாங்கியிருந்தோம். அந்த 18 தொகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்சமாக இன்னைக்கு வன்னியர்கள் சரியான முறையில் வாக்கு செலுத்திருந்தோம் அப்படின்னா 8 தொகுதிகளுக்கு மேல நம்ம வெற்றி பெற்றிருப்போம். அப்போ 8 தொகுதிகளுக்கு மேல நம்ம வெற்றி பெற்றிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு நாம டெப்டி சிஎம்மா உட்கார்ந்துருப்போம். நம்ம ஆட்சி அதிகாரத்துல இருந்திருப்போம். வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு வந்து சாத்தியப்பட்டிருக்கும். வன்னியர் சமூகத்துக்கான அனைத்து அரசியல் அதிகாரங்களும் வந்து இங்க சரியா வந்திருக்குமா இல்லையா? வந்திருக்குமா இல்லையா? வன்னியர்களுக்கு புத்தின்னு ஒண்ணு இருந்தா இந்த வேலையை நம்ம செஞ்சிருப்போமா மாட்டோமா? சொல்லுங்க. அதாவது விமர்சனம் பண்ணவனை கூட நான் வந்து ஏத்துப்பேன். என்ன அசிங்கமா பேசணும்னு கூட நான் கூட்டணிக்குள்ள வந்து கூட்டுப்பேன். ஆனா இதை எதையுமே செய்யாத பாட்டாளி மக்கள் கட்சியோ வன்னியர்களோ எங்களுக்கு தேவை கிடையாதுன்ற அதே திமுக ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களும் கையில எடுக்கிறாரு அப்படின்னா இனி வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழக கட்சி கழகத்துக்கு வாக்கு செலுத்தணுமா அப்படின்ற கேள்வி நீங்களே முன் வச்சுக்கோங்க. இது சாதாரணமா ஒரு வன்னியர் வந்து கேட்கிற ஒரு கேள்விதான். வன்னியர்கள் ஓட்டு போட்டீங்கல்ல, விஜய் அவர்கள் நல்லதை வந்து செய்வார் அப்படின்னு வந்து ஓட்டு போட்டிருக்கீங்கல்ல, செய்யட்டும், அவர் பண்ணட்டும் அப்படின்ற கேள்வியே நான் வந்து முன்வைக்கல. அதாவது திருமாவளவன் வந்து பாத்தீங்கன்னா RSS உடைய பெற்றெடுத்த கை குழந்தை தமிழக வெற்றி கழகம், விஜய் தம்பிக்கு அரசியல் தெரியல அப்படின்னு பலவிதமான விமர்சனங்களை வச்ச திருமாவளவனை நேரடியா சந்திச்சு ஆதரவு கரம் கேட்க தெரிஞ்ச விஜய் அவர்களுக்கு அன்புமணி அவர்களை ஏன் வந்து பாத்தீங்கன்னா சந்திக்க தோணல, சந்திக்க தெரியல, ஏன் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணிக்குள்ள கூப்பிட தோணல அப்படின்னாவே இதற்கான வந்து பதில் என்ன? வன்னியர்கள் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போடுற அந்த கூட்டமா மட்டும் இருங்கடா, நான் வந்து பாத்தீங்கன்னா அரசியல்வாதி, நான் இனிமேல் சிஎம். எப்படி வந்து திமுகவுக்கு வந்து ஓட்டு போற கூட்டமா வன்னியர்கள் இருந்து எவ்வளவு தூரம் வந்து அதிகாரத்தை நாம இழந்துமோ அதே போல எனக்கு நீங்க ஓட்டு போடுற வந்து கூட்டமா மட்டும் இருங்க, உங்களுக்கு எந்த அதிகாரத்தையும் எந்த ஒரு விஷயத்தையும் நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்ற முடிவோட தான் வந்து விஜய் அவர்கள் செயல்படுறாருன்றது ஆணித்தரமா வந்து இந்த நேரத்துல சொல்ல முடியுமா? முடியாதா? முடியுது இல்ல. வன்னியர்களுக்கு எங்க போச்சு புத்தி? வன்னியர்களுக்கு எங்க போச்சு மானம், ரோசம், சூடு, சொரணை? இதெல்லாம் எங்க போச்சு? புத்தின்னு ஒண்ணு இருந்தா அடுத்த தலைமுறையுடைய கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரம், அதே போல வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க துறையில அதிகாரம் அப்படின்ற எண்ணம் இருந்தா நாம பாட்டாளி மக்கள் கட்சியை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 தொகுதிகளுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற செய்திருப்போம். செஞ்சிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு நாம தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகார தோணையில நாம தான் டெப்டி சிஎம் ஆகியிருப்போமா மாட்டோமா? நாம தான் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா போறவனுக்கு ஓட்டு போடுறோமே, ஓட்டு போட்டு வந்து பாத்தீங்கன்னா குத்தம் போறோம் பாமக மேல சொல்றது. பாமக வன்னியர்களுக்கு என்ன நொட்டிருச்சு, என்ன செஞ்சிருச்சு, என்ன கிழிச்சிருச்சுன்ற கேள்வியை மட்டுமே வன்னியர்கள் கேட்க தெரிஞ்ச நாம வன்னியர்களுக்கு ஏன்டா வந்து டெப்டி சிஎம் கொடுக்க வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு தோணல, விஜய் அவர்கள் ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கூட்டணியை வந்து பாத்தீங்கன்னா பேசல, ஏன் பேசினா என்ன ஆயிடும், தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகத்துடைய பிரதிபிம்பமாக பாமக இருக்குதே, ஏன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேசல, அப்ப வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்க கட்சிக்கு எதிராக வந்து பண்ணாங்களா இருக்கணுமா, அப்ப வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா தேவை கிடையாதுன்ற கேள்வியை வந்து பாத்தீங்கன்னா முன்வைக்க தெரியலையே வன்னியர்களுக்கு, விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு. அப்ப திமுக கிட்ட அடிமையா இருந்த வன்னியர்களும் இப்ப விஜய் அவர்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரசிக அடிமையில இருக்கிற உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இதனால இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா எந்த நிலத்தை வந்து பாத்தீங்கன்னா பெற முடியும்? ஒரு நிலத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பெறாது. என்ன நிலத்தை வந்து பாத்தீங்கன்னா பெற முடியும்? சரி, நாளைக்கு வன்னியர் சமூகத்துக்கான ஏதோ ஒரு நிலத்தை வந்து விஜய் அவர்கள் முன்னெடுக்கிறாருன்னு வச்சுங்க, சிஎம் ஆயிட்டு இப்போ சேர்ந்து இருக்கிற இந்த கூட்டணி கட்சிகள் விட்டுருமா? திருமாவளவன் விட்டுருவாரா? சிபிஎம் விட்டுருமா? சிபிஐ விட்டுருமா? காங்கிரஸ் விட்டுருமா? விடவே விடாது. இதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்திலே வன்னியர்களுக்கு எதிரான வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனநிலை, ஒரு பெரும் கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் விட்டுருமா விஜய? இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற வன்னியர்களுக்கு எதிரான இருக்கிற ஒரு கூட்டம் தான் பாமக கிட்ட நீங்க கூட்டணி பேசாதீங்க அப்படின்னு முன்னெடுத்து தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க கூட வந்து கூட்டணிக்குள்ள எடுத்துட்டு வர்றதுக்கு வேலையை செஞ்சது இதே வன்னியர்களுக்கு எதிரான வந்து இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற சில பெரும் முதலைகள் தான். அப்போ வன்னியர்களுக்கு விஜயால நல்லது செய்ய முடியுமா? தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகத்துக்கு
இடஒதுக்கீடை தர முடியுமா? ஏதாவது ஒரு முன்னெடுப்பை செய்ய முடியுமானா முடியவே முடியாது. திமுக கடந்த 5 வருஷம் என்ன வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு நொட்டிச்சோ அதே வேலையைத்தான் விஜய் அவர்களும் செய்ய போறார். அடுத்த 5 வருஷத்துக்கு வன்னியர்கள் இப்படி இப்படி பண்ணிக்கிட்டு பட்ட நாமத்தை போட்டுக்கிட்டு இப்படி ஒரு பட்டையை போட்டுக்கிட்டு போய் வந்து பாருங்க கூப்புல உட்காருங்க. புரியுதா இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து பாருங்க 4 தொகுதியோட வந்து சுருக்கி கூப்புல உட்கார வச்சு தெரியுமா? மானமற்ற வன்னியர்கள் நாம தான் அடுத்த 5 வருஷத்துக்கு கூப்புல உட்கார போறோம். புரியுதா? அதோடைய அத்தாட்சி தான் பாமகவை எந்த இடத்துலயும் கூப்பிடலன்றது வன்னியர்கள் எங்களுக்கு தேவை கிடையாதுன்றது தான் வந்து பாருங்க இதோடைய பிரதிபிம்பமே. வன்னியர் போய் கூப்புல உட்காருங்க. புரியுதா இல்லையா? விஜய நம்பி ஓட்டு போட்டீங்கல்ல, போய் கூப்புல உட்கார வைப்பாங்க. கூப்புல உட்காந்துக்கிட்டு அண்ணா அண்ணா ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு செய்யலன்னு உட்காந்துக்கிட்டு பாமகவை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற எவனாவது கேள்வி கேட்டீங்கன்னா மானமுள்ள வன்னியனா இருந்து உங்களுக்கு இல்ல அந்த கேள்வியே வரக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு சமூகத்தை பற்றி இப்ப கவலை கிடையாது, சமூகத்துடைய அடுத்த தலைமுறை பற்றி கவலை கிடையாது, பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும் கவலை கிடையாது. எங்க விஜயனை எல்லாத்தையும் வந்து பண்ண செஞ்சிருவாரு, நாங்க பெரும்பான்மையா ஓட்டு போட்டோம், எங்களுக்கே நல்லதை வந்து பண்ண புடிங்கி தள்ளிடுவாரு அப்படின்னு நீங்க எல்லாம் ஓட்டு போட்டீங்கல்ல. இதே நேரடியா சொல்றேன் பாருங்க, திமுக என்ன ஒரு அரசியலை கையில் எடுத்துச்சோ அதே வேலையை தற்பொழுது விஜய் கையில எடுத்திருக்கிறாரு வன்னியருக்கு எதிராக. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இதுல கூப்புல உட்கார போறது நாம தான். உட்காந்துட்டோம், உட்கார போறோம். வன்னியர்களுக்கான எந்த ஒரு நல்லதையும் வந்து போனா நடக்க போறது கிடையாது. வெற்றி பெற்றிருக்கிற 4 எம்எல்ஏக்களும் வந்து போனா என்ன சட்டமன்றத்துல வந்து முன்னெடுத்தாலும் விஜய் கும்பல் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கான எந்த ஒரு நல்லதையும் செய்ய போறது கிடையாது. புரியுதா இல்லையா? 5 வருஷத்துக்கு கொடுத்துட்டீங்க. 5 வருஷத்துல வந்து போனா வன்னியர்களுக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா செய்ய போறது கிடையாது. நம்ம என்னதான் வந்து பாத்தீங்கன்னா கத்தி கத்தி பேசினாலும் 5 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சு ஏதாவது ஒரு வந்து பாத்தீங்கன்னா விஷயத்த பண்ணதான் போறாரு. வன்னியர்களுக்கான எந்த ஒரு நல்லதையும் வந்து பாத்தீங்கன்னா செய்ய போறது கிடையாது. அப்படி செய்யாம இருந்து 2031 வந்து பாத்தீங்கன்னா வந்து அன்னைக்காவது வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வன்னியருக்கும் திமுகக்கு எப்படி ஓட்டு போடாம இருந்தோமோ அதே புத்தியோட வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஓட்டு போடாம இருப்பீங்களான்னு அன்னைக்கு பார்ப்போம், அன்னைக்கு பேசுவோம். புரியுதுங்களா? ஏன்னா திமுக என்ன அரசியலை முன்னெடுத்ததோ அதே அரசியல தான் வன்னியர்களுக்கு எதிராக வந்து விஜய் முன்னெடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால இதுல எந்த மாற்றமும் கிடையாது. புரியுதா? விஜய் அவர்கள் வந்ததுனால வந்து வன்னியர் சமூகத்துக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து நல்லது நடக்கும் அப்படின்ற எண்ணம் எனக்கு கூட இருந்துச்சு. ஆனா அது நடக்காது, அது நடக்கவே நடக்காதுன்றத தெள்ள தெளிவா வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியுது. புத்தி இல்லாத வன்னியர்கள், கோமாளிகளாக வந்து இருக்கும் வன்னியர்கள் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கோமாளிகளாக இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா மாறுவதற்கான அனைத்து வேலைகளும் வந்து விஜய் அவர்கள் செய்யறாரு. நாம வேடிக்கை பார்ப்போம். புரியுதா இல்லையா? 8% மேல ஓட்டு போட்ட விஜய்க்கு வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் நம்பர் கோமாளிகளாக வந்து பாத்தீங்கன்னா இருக்க போறோம். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நில காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.